அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் இன்றைக்கி கடயம் பகுதியில் உள்ள ஒரு நர்சரிக்கு வந்திருக்கேன். இந்த நர்சரி இங்கே ரொம்ப பாப்புலர். பல்விதமான செடிகள், பல்வேறு செடிகள், மரங்கள், இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ் என்று பல்வேறு செடிகளை இங்கே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா, இது ஒரு பசுமை கூடன்னு சொல்லுவாங்க, க்ரீன் ஹவுஸ். இந்த க்ரீன் ஹவுஸில் தான் இந்த செடிகளை இங்கே வளர்க்குறாங்க. தென்னங்கன்று கன்று வச்சுருக்காங்க, பல்வேறு அலங்கார செடிகளை வச்சுருக்காங்க. என்னுடைய பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மிளகு வச்சுருக்காங்க, மயில் இறகு செடி வச்சுருக்காங்க, ஹைப்ரிட்டு பலாமரம் இருக்குது, ஜீசஸ் ஹார்ட் இருக்குது. இதுபோல் பல்வேறு இன்டோர் பிளான்ட்ஸ் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்ஸ் இந்த பசுமை கூடத்தில் வச்சு வளர்க்குறாங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த சின்ன சின்ன கல் மாதிரி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. மேலே இந்த பைப் என்னாகும், இதில் தான் இந்த தண்ணி வரும். இந்த தண்ணி வரும்போது ஸ்ப்ரே மாதிரி, மிஸ்ட் மாதிரி அது ஃபார்ம் ஆகி இந்த செடிங்களுக்கு ஒரு மைக்ரோ கிளைமேட்டு, ஒரு குளிர்ந்த நிலைமையை உருவாக்கி இந்த செடியுடைய வளர்ச்சியை அது நன்றாக மேம்படுத்தும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு சில இன்டோர் பிளான்ட்ஸும் அவுட்டோர் பிளான்ட்ஸும் என்னுடைய வீட்டுக்கு வாங்க வந்திருக்கேன். நீங்களும் இந்த கடயம் பகுதிக்கு வரும்போது இந்த நர்சரிக்கு வருகை புரிந்து உங்களுக்கு தேவையான அலங்கார செடிகள், பூச்செடிகள், பழச்செடிகளை வாங்கி பயன்பெறலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான ஒரு ஆர்டிஃபிஷியல் பசுமை கூடத்தில் சில செடிகளை வளர்த்தாங்க. இந்த பகுதியில் அவங்க இந்த நர்சரி என்ன செய்திருக்காங்கன்னா, இயற்கை முறையில் பார்த்தா முழுசமாக நன்றாக நிழல் விழுந்திருக்கு. இந்த நிழலை பயன்படுத்தி இங்கே பல்வேறு நிழல் விரும்பும் செடிகளை வளர்த்துருக்காங்க. குறிப்பாக ஆன்டிரேனியம், நீங்கள் ஒரு பிங்க் கலர் தூரத்தில் தெரியும், ஒரு பிங்க் கலர் ஃப்ளவரில் ஒரு ஒயிட் ஸ்டிக் மாதிரி இருக்கும். அது ஒரு இன்டோர் பிளான்ட்டு. அதுபோல் பல்வேறு ரகங்களை இங்கே இயற்கையின் சன்லைட்டில் இந்த செடிகளை மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் கடயம் பகுதிகளுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த நர்சரிக்கு வருகை புரிந்து இதை உங்களுக்கு பல விஷயங்களை தெரிந்து கொண்டு வீட்டுக்கு அழகுபடுத்த பல்வேறு அலங்கார செடிகள், பூச்செடிகள், பழச்செடிகளை வாங்க. நான் இந்த நர்சரியில் இந்த வீட்டுக்கு தேவையான இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், அலங்கார செடிகள், பழ வகைகள்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன்.
இப்போ நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இதை தொட்டியில் நடும்போது நடவு முறை எப்படி நடணும், எப்படி பராமரிப்பெல்லாம் செய்யலான்னு சொல்லி அடுத்த என்னுடைய வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் விளக்கமாக எடுத்து சொல்வேன். நீங்களும் அலங்கார செடிகளை வளர்க்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.